அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீட்டோட எக்ஸாம் வந்து மறுபடியும் ஒரு முறை நடக்குமா அப்படின்னு மாதிரி கேட்டுருக்காங்க. இதில் ரெண்டு விஷயத்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பம் அடைகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான் நான் இதில் பதிவிட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது நேஷ்னல் அளவில் வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ் இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை அகெயின் முடிவு பண்ணோம் அப்படின்னா இட் வில் டேக் நியர்லி அட்லீஸ்ட் 2 months. ஸோ இதை மறுபடியும் நடத்தி அதுக்கப்புறமேட்டு வந்து அட்மிஷன் நடத்துது அப்படின்னா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சிம்பிளாக இங்கேயே நான் முடிச்சிட்டேன். சரிங்க சார், இப்போ வந்து குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60-70 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 5 பேர் பக்கமாக ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அந்த நீட்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீக் அவுட் ஆகிருக்கும் இல்லைங்களா? இதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வைக்கலாம். அப்போ வந்து சில பேர் பணம் கொடுத்து வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகி ப்ளஸ் அது மூலமாக வந்து மார்க் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் ஏற்படலாம். சில தவறுகளும் நடந்திருக்கலாம், சில தவறுகளும் நடக்காமல் ஒரு குழப்பத்தையும் கூட ஏற்படுத்தியிருக்கலாம். சரிங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். இந்த வருடத்தில் வந்து நியர்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 20 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் இத்தனை லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு மார்க்கு ஒரு 60-70 பேர் உள்ள வாங்க முடியாது? சரிங்களா? இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720க்கு 720 எடுக்க முடியாது. ஆனால் இத்தனை பேரால் எடுக்க முடியாத ஒரு பெரிய விஷயமே கிடையாதுல்ல. ஓகே, இப்போ இது தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்காக மறுபடியும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு செய்ய மாட்டாங்க. தவறுகள் எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக சிபிஐயோட விசாரணை வைப்பாங்க. தவறுகளை செய்யப்பட்டவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். நீட்டோட எக்ஸாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்காது. நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கனாலும் அது கண்டிப்பாக நடக்காது. சரிங்க சார், இப்போ நான் லோயஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன், நான் குவாலிஃபை ஆகலை, இப்போ நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிந்திச்சு நீங்கள் செயல்படுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் ரிப்பீட்டர் போகலாம். அப்படி இல்லைன்னா வேறு விதமான கோர்ஸும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முழுமையான வாய்ப்புகள். இதை நீங்கள் சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.